ஹே காய்ஸ், வெல்கம் டு அஜித் குறிச்சி சேனல். ஸோ ட்ரீம் லெவல் நீங்கள் வின் பண்ணணும்னா நல்ல ப்ரொடெக்ஷன் பண்ண தெரியணும். மினிமம் ஒரு நல்ல சுமாரான ப்ரொடெக்ஷன் இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஜிஎல்லை வின் பண்ண முடியும். மினிமம் ஒரு 10 பிளேயராக கரெக்டாக பிக் பண்ணணும். ஸோ அதனால் நீங்கள் ட்ரீம் லெவலில் இவ்வளோ கஷ்டப்பட்டு ப்ரொடெக்ஷன் பண்ணி நிறைய விஷயம் பண்ணாலும் கூட நம்மளால் 5 மிஞ்சி போனால் ஒரு 6 பிளேயர் தான் நம்மளால் கரெக்டாக எடுக்க முடியும். மீதி இருக்கிற 5 பிளேயர் நம்மளால் கரெக்டாக எடுக்க முடியாது. எல்லாத்துக்கும் அது ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை தான். அது மட்டும் இல்லை, உங்களுக்கே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இப்போ ஒரு இன்டர்நேஷ்னல் மேட்ச் 1-2 மேட்சுக்கு உங்கள் ப்ரொடெக்ஷன் இருக்குன்னா எல்லா லீக் மேட்சும் உங்கள் ப்ரொடெக்ஷன் ஒத்து வராது. ஒவ்வொரு லீக் மேட்சுக்கு ஒவ்வொரு ப்ரொடெக்ஷன் உங்களோட ஐடியா மாறிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களால் ஜிஎல்லை வின் பண்ண முடியும். ஸோ அதுக்கு இந்த சேனலில் என்ன மாதிரி வீடியோ நான் போட்டுட்டு இருக்கிறேன்னா, உங்களுக்கு நான் 8 பிளேயரை கன்ஃபார்ம் எடுத்து கொடுக்குறேன். ஸோ அதில் கேப்டன் வைஸ் கேப்டன் மீதிக்கு 3 பிளேயர் சேர்க்க முடியாது. ஏன்னா நான் மினிமம் 8 பிளேயர் உங்களுக்கு கன்ஃபார்ம் எடுத்து கொடுத்துருவேன். நான் கொடுக்குற ஒரு டீம், அதாவது நான் எப்படி டீம் கொடுப்பேன்னா, சப்போஸ் என்னோட சேனலில் நீங்கள் விசிட் பண்ணி என்கிட்ட பேச ஆரம்பிச்சிங்கன்னா நான் உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு டீட்டெயில் சொல்லிடுறேன்னா, என்னோடய சேனலில் எனக்கு விசிட் பண்ணி எனக்கு அமௌண்ட் ப்ளே பண்ணிங்கன்னா நான் லாஸ்ட் 5 மினிட்ஸில் ஒரே ஒரு டீம் தான் தருவேன். அதில் 8 பிளேயர் கன்ஃபார்ம்டு. மீதி இருக்கிற 3 பிளேயர் நான் எப்படி சூஸ் பண்ணுறது, கேப்டன் என்ன பண்ணுறது, வைஸ் கேப்டன் என்ன பண்ணுறது, அது நான் சிம்பிளாக சொல்கிறேன். கேப்டன் வைஸ் கேப்டன் எனக்கு ஏதோ டைம் ஒர்க் அவுட் ஆகும். நான் கேப்டன் கொடுக்குறதும் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு 90% வாய்ப்பு, 10% தான் மாறலாம். ஸோ அதனால் கேப்டன் வைஸ் கேப்டன் கூட உங்களோட அது உங்களோட பிரச்சனை. 3 பிளேயரை சப்போஸ் நீங்கள் லக்கில் 3 பிளேயர் மாற்றி ஒரு 10 பிளேயர் உக்காந்துட்டாங்கன்னா நீங்கள் ஜிஎல்ஐ ஈஸியாக வின் பண்ணிடலாம். நான் கொடுக்குற டீம் ஜிஎல் வின் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஸோ என்னோடய ரிசல்ட்டை நீங்கள் என்னோடய சேனல் விசிட் பண்ணி பாருங்கள். மற்ற சேனலுமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி அது மட்டும் சொல்ல மாட்டேன். என்னோடய ரிசல்ட்டை நான் டெய்லியும் என்னோடய சேனலில் 2 சேனல் வச்சுக்கிறேன். ஸோ 2 சேனலுமே நான் கீழே லிங்க் கொடுக்குறேன், விசிட் பண்ணி பாருங்கள். என்னோடய ரிசல்ட் இப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் என்னை விசிட் பண்ணி என்கிட்ட பேச ஆரம்பிச்சிங்கன்னா நான் இப்படி தான் சொல்லுவேன். லாஸ்ட் 5 மினிட்ஸில் தான் ஒரு டீம் கொடுப்பேன். ஒரு டீமில் 8 பிளேயர் கன்ஃபார்ம்டு. இதுக்கு எவ்வளோ அமௌண்ட் வாங்குனீங்க? நாம் அமௌண்ட்டை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு டெலிகிராம் சேனல் என்னை விசிட் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு டெமோ பாருங்கள். டெமோனா ஃபஸ்ட்டு என்கிட்ட விசிட் பண்ணி என்கிட்ட மெசேஜ் பண்ணுங்கள். எந்த மேட்சுக்குன்னு நான் சொல்கிறேன், அந்த மேட்சுக்கு நான் ஒரு டீம் தரேன், ஒரே ஒரு டீம் தான் தருவேன். அதில் ரிசல்ட் மட்டும் நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம அமௌண்ட்டை பற்றி பேசிக்கலாம். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய ப்ரொஃபைல் லிங்க்கு, என்னோடய டெலிவரி லிங்க் எல்லாமே நான் தரேன். விசிட் பண்ணி என்னோடய ரிசல்ட்டை பாருங்கள். டேரெக்டாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் எந்த மேட்சுக்கு டீம் தரேன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த ஒரு டீம் வாங்கி நீங்கள் போட்டு சின்ன சேஞ்சஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் ரிசல்ட்டு நான் கொடுக்குற பிளேயர் எப்படி வராங்க மட்டும் பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் நம்ம அமௌண்ட்டை பற்றி பேசிக்கலாம். ஸோ மினிமம் நான் கொடுக்குற ஒரு டீமில் உங்கள் ட்ரீம் 11 டீமில் 8 பிளேயர் கன்ஃபார்ம்டு. 8 பிளேயருமே ட்ரீம் 11 டீமில் வருவாங்க. ஸோ அதிக பாயிண்ட்ஸ் எடுத்து மீதிக்கு 2 பிளேயர் நீங்கள் சப்போஸ் மாற்றி நீங்கள் கரெக்டாக கேப்டன் வைஸ் கேப்டன் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஜிஎல் அடிக்கிறதுக்கு 99% வாய்ப்பு இருக்குது.